பேனல் போர்டு சரி பண்ணிடுவாங்க. பேனல் போர்டு சரி பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு தண்ணி வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர் எடுத்து வச்சுருப்பாங்க. அது தெரியும், அந்த ஒயர்ல சரி பண்ணேம்பாங்க. அப்புறம் அந்த ஒயர் எடுத்து தண்ணி வச்சுன்னா பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் பைப்பு உடஞ்சி வச்சுருப்பாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு தான் சார் இருக்காங்க. ஆனால் வாரத்தில் 1 நாள் 2 நாள் தண்ணி வரும். 5 நாள் கண்டிப்பாக வராது. பாஞ்சி வச்சுட்டு மோட்டர் மாற்றினாங்க சார். புதுசு சார், புதுசு மாற்றி காலையில் மாற்றுறாங்க, சாயந்தரம் ஒயர் போயிடுச்சுருக்காங்க. ஒயர் பாஞ்சி வச்சுட்டு மோட்டர்னா அந்த பாஞ்சி வச்சுட்டு ஒயர் தான் போடணும். இவங்க அப்படின்னா ஒயர் கிராம பஞ்சாயத்துக்கு மட்டும் டேங்க் ஏத்துறதுக்கு சார் கீழே அந்த பைப் இப்ப மாத்தணும். வீடியோ எல்லாத்துக்குமே இருக்கு சார். எல்லாமே குரூப்ல அந்த வீடியோல குரூப்ல ஆதாரமா எல்லாமே போட்டு வச்சிருக்கோம் சார். ஒரு ரெஸ்பான்ஸ்மே கிடையாது சார். மணப்பாறை மருவாபுரியில இருக்காரா சார், வரதுக்கு டைம் ஆகும் தாண்டி நம்ம கலெக்டரேட் இல்ல சார், நாங்க அந்த அளவுக்கு போகல. காலையில தானே நைட்டு கொஞ்ச நேரம் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அந்த குரூப்ல வந்து கலெக்டரேட்ல இருந்து எல்லாருமே இருக்கிறதா சொன்னாங்க சார். யார் யார் அந்த குரூப் எல்லாமே இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. இது வந்து இப்ப தொழில் சார், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே இது பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். என்னன்னா வேற குடிக்கிற தண்ணியை தவிர்த்து வேற எந்த தண்ணியுமே கிடையாது. அந்த காலைல ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் வரதா சார். அது ஈவினிங் வரவே மாட்டேங்குது. அது எப்போ வருது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து வேற தண்ணியே கிடையாது. அடிக்கடி வந்து ஃபால்ட் ஆகுது, இங்கே பைப்பு உடையுதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் முன்னாடியே பைப்பு ஏகப்பட்டது உடஞ்சிது. தண்ணிக்கு ரொம்ப ப்ராப்ளம் சார். இதில் வந்து என்னன்னா இப்போ வீடியோட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இல்லை 3 மாதம் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாங்கள் பண்ணிடுவோம்.